Hello friends, welcome to my channel Recipe We Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா boneless chicken biryani எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சிக்கனை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. गरम मसाला 1 टीस्पून அளவும் ஜீரக பொடி 1/2 டீஸ்பூன் அளவும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் அரை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதோட கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள்ஸ்பூன் அளவும் மைதா மாவு 1 டேபிள்ஸ்பூன் அளவும் சேர்த்துக்கலாம். தயிர் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு முட்டையை நல்லா அடிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுக்கலாம். சிக்கன் ஊறட்டும். இப்போ 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ணிடலாம். எண்ணெயை காய வச்சு ஸ்லைஸா நறுக்கின வெங்காயத்தை இது மாதிரி எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில ஏற்கனவே ஊற வச்ச சிக்கனை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 4 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நான் 2 கப் அரிசி எடுத்ததுனால 4 கப் தண்ணியை சேர்க்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி தேவை. இப்போ இதோட எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 3 கிராம்பு, பட்டை, ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஷாய் ஜீரா, பொடியா நறுக்கின புதினா, பொடியா நறுக்கின கொத்தமல்லி, 6 பச்சை மிளகா, ஏற்கனவே வறுத்து எடுத்த வெங்காயம், தேவையான அளவு உப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது,
3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதோட ஏற்கனவே ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. அது வெந்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம தயிர் கலவையை ரெடி பண்ணிடலாம். 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகப்பொடி 1 டீஸ்பூன், வறுத்த ஆனியன் கொஞ்சம், அரை எலுமிச்சம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ அரிசி முக்காப்பதம் வெந்துடுச்சு. இதில் அரை எலுமிச்சையை புழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த தயிர் கலவையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தயிர் கலவையை நல்லா பரப்பி விட்டுக்காங்க. இப்போ இதை மூடி வச்சு ஃபுல் லோ சிம்ல 10 நிமிஷம் வேக வைக்கலாம். பிரியாணி தயார். இப்போ சிக்கன் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் சாய் ஜீரா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு வெடிக்க விடுங்க. இப்போ இதில் 1 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மசாலா ஐட்டம்ஸையும் சேர்த்துக்கலாம். ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகப்பொடி 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே வறுத்து எடுத்த சிக்கனையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் சிக்கன்ல படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் ஊற வச்ச மீதி இருக்கிற மசாலாவோட 1 கப் தயிரை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனோட சேர்த்துக்கலாம்.
அதோட கொஞ்சம் 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கொஞ்சம் திக்கா இருக்கு, அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு இறக்கி வச்சிடுறோம். சிக்கன் தயார். சிக்கன் போன்லெஸ் பிரியாணி தயார். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.